ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. 570 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம், பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் உள்ளிட்ட நலத்திட்ட பணிகளை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். திருநெல்வேலி சந்திப்பில் ரூபாய் 137 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களான பெரியார் பேருந்து நிலையம், அபிவிருத்தி பணிகள் மற்றும் டார்லிங் நகரில் உள்ள புல் விளையாட்டு அரங்கம், பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள வணிக வளாகம், பன்னடுக்கு வாகன நிறுத்துமிடம் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சி வர்த்தக மையம் அருகில் உள்ள தொழில் முனைவோர் கூட்ட அரங்கம் ஆகிய முடிவுற்ற சீர்மிகு நலத்திட்ட பணிகள் மற்றும் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு ஆகியோர் முன்னிலையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேருந்து நிலையத்தை டிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 435 கோடி மதிப்பிலான தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையில் கருணை அடிப்படையில் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கான நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். தொடர்ந்து நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. சந்திப்பு பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 2018ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டுப்பணி துவங்கப்பட்டது. பேருந்துகள் நின்று செல்ல தரைத்தளம், இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு பூமிக்கு அடியில் வாகன நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3 தளங்களில் கடை உள்ளிட்ட பல்வேறு வசதியோடு புதிதாக பேருந்து திறக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து நிலையத்துக்கு 17 பேருந்துகள் மட்டுமே நிறுத்தப்பட இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.